எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. பொல்லாத மனிதர்கள் உங்களை சபித்தாலும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை அழிக்க எழும்பினாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 109:28 சொல்லுது, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தியரை விட்டு வெளியே கொண்டு வராரு. கொண்டு வரும் பொழுது பாருங்க, மோவாப், ஹல்லேலூயா, மோவாப்பில் ராஜா பாலாக்கு ராஜா இருந்தான். அதில் வசனம் போடுங்க, என்னாகமா 22 சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாப்பியருக்கு ராஜாவாக இருந்தான். அவனுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஹல்லேலூயா ஒரு பயம் வந்துட்டு, ஏராளமாக இருந்தபடினா என்ன 22 அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாஸ்து பார்த்தா நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிடலாம். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்தான். ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது, அந்த கூட்டம் நம்மளை மூடின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பயம். அதனால் என்ன செய்கிறான், இவங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பிழையாம் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அழைக்கிறார் அந்த பாலாக்கு ராஜா. அதில் போட்டிருக்கு பாருங்கள், அவங்க எண்ணிலும் பலவான்கள், நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இந்த வல்லமை கொடுத்துருக்காரு, அந்த வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அந்த தீர்க்கதரிசி அந்த பிழையாமல் சபித்தா இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை. எப்படியாவது அந்த ஜனங்களை சபிச்சிட்டா அவங்க எழும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறதா, உங்களை சபிக்க முடியாய், உங்களுக்கு மந்திரவாதம் பண்ண முடியாய். ஹல்லேலூயா, இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்கு பாருங்கள். வியாபாரத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிஸ்னஸுக்கு விரோதமாக. அவன் இருக்கிற சேரில் நான் உட்காந்து ஆகணும், அவன் வச்சுட்டு கடையை நான் பிடிங்கி நான் வச்சு ஆகணும், அவன் வச்சுட்டு கம்பெனி நான் பிடிங்கி ஆகணும், அதில் பக்கத்தில் கம்பெனி வச்சு ஆகணும். போட்டிகள், பொறாமைகள், இடத்துக்காக, வீட்டுக்காக, சண்டைகள், சச்சரவுகள், கூட பிறந்தவங்க. ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இன்றைக்கி போட்டிகள், பொறாமை பெருகிவிட்டது. குடும்பங்களை அழிக்க நினைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட், எங்கே பார்த்தாலும் மரணங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் யுத்தங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க பொல்லாத மனிதர்கள். அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு பார்த்துருக்காக அடுத்த குடும்பங்களை அழிக்க திட்டமிட்டு பண்ணுறாங்க பாருங்கள். அந்த காலத்துலேயும் பாருங்கள் அப்படி நடந்திருக்குது பாருங்கள். உடனே பிழையாமுக்கு ஆட்களை அனுப்பி அந்த தீர்க்கதரிசி வர சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, அழகாக சொல்கிறார் பாருங்கள், யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு கூறுதல் இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உண்டு. அவன் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை, சில குற்றம் கண்டுபது இல்லை. அவன் ராஜாவின் ஜெயகம்பர் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் அவங்கள என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, அசைக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் தேவ ஜனங்கள், உங்களுக்கு ஒரு மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் குருசல் இல்லை, நீங்கள் யாக்கோப்பா இஸ்ரவேலை மாறன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, வேதத்தை வாசித்து நேசித்து செபிக்கும் பொழுது, யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களை அணுக முடியாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதங்க. ஹல்லேலூயா. ஒரு தடவை பாருங்கள், ஷபலபரிக்கார உண்மையான சம்பவம். ஒரு பெரிய அதிகாரி, அந்த அதிகாரி பாரு கல்யாணம் முடிந்த உடனே ஹல்லேலூயா மனைவி வீட்டுக்கு வரும் பொழுது பாருங்கள், நல்லா தான் வந்தாங்க. திடீர்னு மந்திரவாதம் பண்ணி அந்த மகளுக்கு ஒரு தீய ஆவி மிகவும் கலங்கடித்தது. வீட்டில் வேலை பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்கள், வாழ்க்கை கசந்தது. தேவனை அறியாத அந்த மகன், ஹல்லேலூயா, ஒரு சகோதரி சொன்னாங்களாம், இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க ஒரு மந்திரவாத ஆவி, நீங்கள் செபிக்க வாங்க சொல்லி ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்களாம். இவருக்கு ஜெபனாலே இவருக்கு பிடிக்காது. இவர் என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணினாராம். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கிட்ட எங்கேயோ போய் குறி சொல்லும் போது அது சொல்லிச்சான், என்னாலலாம் சோகம் கொடுக்க முடியாது, மனைவியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிச்சான். ஆனால் இவருக்கு ஒன்றுமே ஓடலை. திருமணம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு பார்த்தா கசப்பு, வாழ்க்கை, வேதனைகள், துன்பங்கள்.
ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. அப்போ அந்த அந்த மகளுக்கு அந்த பிசாசு சொல்லிச்சான், உனக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ எதுக்கு தான் பயப்படுவா? என் மனைவி விட்டு என்றைக்கு தான் போவா? இப்படியே படுத்து கிடந்தா ஆடிக்கிட்டே இருப்பாங்களா அந்த அம்மா. அப்போ சொல்லிச்சா, நான் உனக்கெலாம் பயப்பட மாட்டேன். உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு தானே பயப்படுவேன். அவங்க பரிசுத்தம், ஜெபம், உபவாசம் இருப்பாங்க, அவங்களுக்கு தானே பயப்படுவேன். உனக்கெலாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் தான் பாருங்கள், இவர் ஜெபத்துக்கு போக ஆரம்பித்தாராம். அப்போ ஒரு மந்திரவாத ஆவி நம்ம சொன்னாலும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஜெபத்துக்கு போக ஆரம்பித்தாராம். அப்புறம் 2 பேரும் பாருங்கள் ஜெபத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஊழியக்காரங்களை கர்த்தர் மாற்றிட்டார். ஆமேன். உங்களுக்கு ஒரு மந்திரம் பண்ணுறாங்களா? ஒன்று கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார். இன்னும் வேதத்தை வாசிக்க, ஆமேன், செபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் அவங்க சபித்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவங்க எழுப்புனாலும் அவங்க தான் வைக்கப்பட்டு போவாங்க. எனக்கு எத்தனை மந்திரவாதம் பாருங்கள். ஜெபிக்க சொல்லுவார், ஜெபிப்பேன், அவ்வளோதான். அவங்க எழுந்தாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆடுவாங்க, ஓஹோன்னு ஆடுவாங்க. அல்லேலூயா. அவர் பிள்ளை போல காஞ்சி போயிடுவாங்க பாருங்கள். கர்த்தர் மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுப்பார். மனம் திரும்பலன்னா நொறுக்கி போட்டுருவார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் விழுவது எவனும் விழுமோ நொறுங்கிப்போம். எடுத்து வருவது அவசியம். யாருமே அவர்கள் ஐயோ பயப்படாதங்க. கொஞ்ச நாளைக்கு தாங்கி சகிச்சு நீங்கள் போய்கிட்டு இருந்தா அதில் அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைகள் ஓஹோன்னு வாழ்வாங்க பாருங்கள். என்ன பாருங்கள், அப்படியே பாருங்கள். அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? சபிக்கிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கலை. நீ சபிக்கக்கூடாது. யாக்கோப்பே, உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தர் உங்களை பார்த்து உடனே சொல்கிறாரு, என் பிள்ளைகள், என் பிள்ளைடைய கூடாரங்கள், என் பிள்ளை வாசல் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போல இருக்கிறது. ஆமாம். என்ன 24 அழகாக போட்டு இஸ்ரவேலை ஆசிரிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சபல வரி கரப்பா. கர்த்தர் இடம் கொடுக்கல. அவன் சபிக்கணும்னு சொல்லி அதில் நிறைய வெகுமதியெல்லாம் என்ன செஞ்சான், கொடுத்து விட்டு நீ சபிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சபிக்க இடம் கொடுக்கல இஸ்ரவேல் ஜனங்களை. நீ கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். சபிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபித்தால் இங்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவங்க எழுப்புனா அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. என் தலையை உயர்த்துவா, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. என் தலையை உயர்த்துவா, நான் குனிந்து நடப்பதில்லை. இந்த காரியம் நடக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். தெரியாமல் அங்கே ரகசியமாக நடக்குது. அங்கே அவர் சபிக்க எழும்புறாரு. அவன் தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு சபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் இவங்களுக்கு தெரியாது பாரு. உங்களுக்கு தெரியாமே மந்திரவாதம் நடக்கலாம். உங்களுக்கு தெரியாமே ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமே கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுவா. தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். ஆமென். நீ பாடும் பொழுது, செபிக்கும் பொழுது, பிசாசு எந்தெந்த இடத்துல பாளையம் இறங்கியிருக்கானோ, பொல்லாத மக்கள் எந்தெந்த மந்திராதம் பண்ணாங்களோ அந்தந்த இடத்துல அதை நொறுக்கும்படியா தூதர் சேனைகளை கர்த்தர் அனுப்பி நொறுக்கி போடுவார். அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகள் இறங்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து பேராதங்க. அவங்க சபித்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு காலம் வரைக்கும் பாடுகள் படலாம். ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் பாட அனுபவித்தேன். ஆனால் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தினார். இன்னைக்கு மந்திரவாதத்தினால பில்லீசுனத்தில் கட்டப்பட கிடக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். ரீபாக்கரவா சந்தலவிக்கரவா. என்ன பாடு அனுபவிக்கிறோமோ அந்த பாடுகளில் மத்தியில் நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் வல்லமை அபிஷேகத்தை கொடுத்து அல்லேலூயா விடுவித்து அநேகரை விடுவிக்கும்படியாக வைப்பார். அதுதான் கர்த்தர் அந்த கஷ்டங்களை அனுமதி கொடுப்பார் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டாரா? விடலை பாருங்கள். சபிக்க இடம் கொடுக்கல. என் பிள்ளை சபிக்க கூடாதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு கூட்டம் உங்களை சபிக்கலாம், ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், பேசலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிடுவார், என் பிள்ளைன்னு தொட முடியாது. என் பிள்ளை காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்தப்பால் நீ மோதனா நீ தான் செத்து போயிடுவா. நீ தான் நீ நினைச்சுவா, அவ்வளோதான், நீ முடிஞ்சா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பான். உன்னோடு யுத்தம் பண்ணில ஒன்றும் இல்பொருளை போவார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு மந்திரமே இல்லை. இன்னைக்கு என்னையிலேருந்து பாருங்கள் இஸ்ரவேலாய் மாறிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து துதித்து பாருங்க. நான் இஸ்ரவேல், என் குடும்பத்தை தொட முடியாது. நான் ராஜாவுடைய பிள்ளை. எந்த மந்திரமோ தந்திரமோ என் பிள்ளைகளை தொட முடியாது. மந்திரத்தை உள்ளே வந்தால் கடன் பிரச்சனை உண்டாக்கிரும், ஞானமாக்கி கடன் பிரச்சனை உண்டாக்கிரும், வீட்டில் சண்டையை உண்டாக்கும், பிள்ளைகள் திருமணம் நடக்க விடாது, பிள்ளை படிக்க விடாது, பிள்ளை ஒன்று சண்டை போடும், வியாபாரத்தில் நஷ்டம், போகிற இடத்துல பிரச்சனையை உண்டாக்கும். இந்த மந்திரவாத ஆவி சபல வரிக்கிறவா இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களை சபிக்க முடியாது. இனி சபித்து அவங்க தான் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க எழும்புனா அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. உங்களை வெக்கப்பட்டு போவாங்க. யாரெல்லாம் காரியங்களை செய்தாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சத்துருமத்தில் பந்தி வைப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாலாக்கு தீர்க்கதரிசியை அவங்க கர்த்தர் வெக்கப்படுத்தினார் பாருங்க. சபிக்கிறதுக்கு அனுப்புனா இவர் என்ன ஆசீர்வதிச்சாராம். சொன்னார், நீ ஆசீர்வதிக்காத போகிறமேன்னு சொல்லிட்டாராம். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அது தப்பு பண்ணிட்டாரு. ஆனாலும் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை, அவரோட பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோப்பு பெண்ணும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் பயப்படாதுங்க. சொப்பனத்தில் கலங்கடிக்கானா பிசாசு அந்த ஹல்லேலூயா. தீமையான சொப்பனங்களை சபித்து நீங்கள் சொப்பனுங்க. உங்களை சபிக்க வர்ற கூட்டத்தை நீங்கள் சபிங்க. ஆமே. அந்த சொப்பனங்களை சபிக்கிறேன். அந்த பிசாசு கிரிகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். இம்மட்டுவா மிஞ்சி வராத ஆளுகளை பெருமையை அடங்கட்டும். நீ சொல்லுங்க வார்த்தையை, நீ அடங்கி தான் ஆகணும். நீ எங்கள் குடும்பங்களை, எங்கள் வியாபாரங்களை, எங்களுடைய தொழிலையும், எங்களுடைய படிப்பு காரியங்களை, எங்கள் சந்ததி மேலே அவர் அபிஷேகத்தை ஊற்றி முடக்க முடியாது. தைரியமாக சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. அவன் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. பொல்லாத மக்கள் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அக்னி இறங்கட்டுப்பா, வல்லமை இறங்கட்டுப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பாடு மந்திரத்தினால கஷ்டப்படுறாங்கப்பா. ஆமாம். எத்தனை அவமானம் இசப்பா, எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை வேதனைகள், தனிமைகள் ஐயா, சண்டை சச்சரவு வீட்டில். ஹல்லேலூயா. டென்ஷன், கோபம், எரிச்சல் எல்லாம் நீ எரிஞ்சு போகட்டே இசப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நீ வழக்காடுங்கப்பா. அவங்க சபித்தாலும் ஆசீர்வதியும், அவங்க எழுப்பினாலும் வெக்கப்பட்டு போகட்டும். உங்களுடைய பிள்ளைகளை அடைக்கலமாய், கோட்டையா, கண்மலையா, துருகமாக பலனாக இருந்து ஆசீர்வதிங்கப்பா. வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ராப்ப வெட்கத்து வெட்டிப்பான பலனை கொடுங்க இசப்பா. பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். இரவே காண செய்திரே தூக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, தூக்கத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஒரு ஜெப வாழ்க்கை கொடுங்கப்பா. அபிஷேகத்தை கொடுங்கப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா. பிள்ளைகள் படிக்க படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி போயிட வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும். அப்பா ஸ்தோத்திர. விபத்தை உண்டாக்குற ஆவி தொடக்கூடாதுப்பா. மரணாவி தொடக்கூடாதுப்பா. நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி தொடக்கூடாதுப்பா. ஆண்டவர் வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. கணவன் மனைவி பிள்ளை ஒற்றுமையாய் ஜெபிக்க வைங்கப்பா. எங்களோட குட்டி பரலோகமாய் மாறட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் பாடி பாடி துதித்துக்கிட்டே இருப்பார்களாக. மந்திரம் தந்திரம் எல்லாம் எரியட்டும் இயேசுவின் அக்கினினால. உடைய பிள்ளைகள் யுத்தம் ஒன்று வழக்காடும். ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு ரூமுகளையும் உடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு ரூபாயும் இப்படி அக்கினி இறங்கட்டும் ஐயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி எழும்பி செபிக்க வைங்கப்பா. துதிக்க வைங்க இசப்பா. நம்முடைய பிள்ளைகள் யுத்தம் ஒன்று வழக்காடும். நீர் ஆசீர்வாதி. எதெல்லாம் இழந்தார்களோ அது 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வச்சிருங்கப்பா. அவன் தேவ நாம மகிமைக்காக நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா. ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. எங்களுடைய சபைகளில் அக்கினி இறங்கட்டும். தேசத்தில் அக்கினி இறங்கட்டும். கத்தரி தேசத்தை பிடித்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வாதிப்பீராக ராஜா. வல்லமை இறங்கட்டும். அக்கினி மதிலிருந்து நடுவிலே மகிமையாக இருங்கப்பா. அக்கினி முன் சென்று சத்துருகளை சுட்டரித்து ஓடட்டும் ஏசப்பா. இயேசுவே உமக்கு அக்கினி ஸ்தம்பத்தினால மூடிக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.